காளான் எப்படி கடல்ல இருந்து துகள்களாக வெளிவருது, அது மற்ற பகுதிகளில் படப்படும் போது அது நம்ம பூமிக்கு வருது. அது மற்ற பகுதிகளில் மண்ணோட பட்ட பின் நம்ம கடல்கள் இருப்பார் பாசம், அதுதான் பாசம் இங்க வரப்போகும்போது இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி காளானா வளையும். ஆனால் கடல்கள் இந்த பாசங்கள் வரும்போது கொடிகளை போல அதையே சொல்லணும், அது கொடியா வளர்ந்து இந்த உணர்வுகள் மாறுபட்டு அது வரப்படும் போது அதுல செடிகள் வளரும், அதுல மரங்களும் உண்டு கடல்கள்ல. அதுல விளைந்த வித்துகள் நிலத்துக்கு வரும். அந்த நிலத்தில் வந்த ஒரு பாடு இது வந்தாலும் அதனதன் நிலைக்கொப்ப புது புது செடிகளை உருவாகும். ஆனா இந்த மண்ணுக்கொப்ப இந்த உணர்வு கலந்து அது விளையும் தன்மை வேறு. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலை முதல்ல கடல்ல தான் அது வந்து இந்த பாசங்கள் உருவாகுது, கொடிகள் உருவாகுது, பாறைகள் உருவாகுது. இப்படி எல்லாம் பல வித்தியாசமான நிலைகள். இந்த பவளப்பாறைங்கிறது பல பல செடி உணர்வுகள் ஒன்றாக சேர்த்ததுன்னா இதுல உறங்கி உறங்கி இந்த பவளங்கள் உருவாகும். இதுதான் பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய இடங்கள் சொல்றோம். அந்த பக்கமெல்லாம் நாம எல்லாம் ஏமாந்துட்டு குறிச்சு போறோம்னா ஊசியா இருக்கும், குச்சி போட ஆளை க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்க. பவளப்பாறை இருக்கிற பக்கம் ஜாய்ச்சி போக மாட்டாங்க, எல்லாம் வலை வலையா இதாயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுதான் அந்த கடல்ல மூழ்கிறவங்க போவாங்க. இதெல்லாம் கடல் வாழ் நிலைகள்ல எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு. அதுல உயிரினங்களும் எந்தெந்த நிலையில் பற்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எதை சுவாசித்து அந்த மீன் இனம் அந்த ரோபர் அதற்கு தரையில அதனுடைய மறைவுல மற்றதை உணவாக உட்கொள்ளும். அதனுடைய குணங்களும் ராட்சச குணங்களும். இப்ப இதே மாதிரி நம்ம பூமியில விளையக்கூடிய செடிகள்லையும் அந்த பூ மேல ஒரு பட்டாம்பூச்சி அதுல போய் முட்டையிட்டுறதுன்னா இந்த மனத்தை எடுத்து அதை விளையப்படும் போது முதல்ல புழுவா வந்து தட்டாம்பூச்சி என்ற உயிர் பட்டாம்பூச்சியா மாறும். சில இலைகள்ல புழுக்களாக உண்டாச்சுன்னா புழுக்களும் அதே மாதிரி உருவாகும், அந்த கலர்ல வரும். அந்த இலைக்கு தக்க கலராவதும் பூவில படும்போது பட்டாம்பூச்சி ஆகுதும். அந்த பட்டாம்பூச்சியில எடுத்துக்கொண்ட ஒரு படம் அந்த பூ எப்பொழுதோ அதே மாதிரி அந்த ரெக்கைகள்ல மேல இருந்த மாதிரி ஆடை மாதிரி வாங்கிருக்கும். பட்டாம்பூச்சி தொட்பாருங்க பவுடர் மாதிரி வரும். இதெல்லாம் அதுல இருந்து காத்துல இருக்கிற இழுத்து உடையக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி கலர்கள் வரும். இதெல்லாம் இந்த இயற்கையின் சில நீர்கள். இப்படி பல செடி கொடிகள் இப்படி மாறும். இப்ப இதே மாதிரி ஒரு புழு ஒரு உயிரினம் ஒரு செடியின் சத்தை நுகரும், ஆக இன்னொரு செடியின் சத்தை நுகர நேரம். இது ரெண்டும் கிராஸ் ஆகும்போது இந்த அணுக்கள் ரெண்டும் போர் செய்யும். இது அளவிடுங்கிறது இது ரெண்டும் இணைக்கத்தும் இந்த உணர்வின் பொறிகள் வித்தியாசமா இருக்கும், அதனுடைய குணங்கள் நிலைகளும் மாறும். இப்படி இந்த உடலை உருவாக்கி உயிர் தனிச்சு போகும். இந்த உணர்வின் அணுத்தன்மை உடலை விட்டு போன உடனே இதே போல இன்னொரு புழு போய் கொண்டு சாப்பிடறதுக்கு போகும். இப்படி ஒன்றை ஒன்று விழுங்கி அதனுடைய அந்த எண்ணங்களும் அந்த உணர்ச்சியும் வேகங்களும் துடிப்புகள் உருவாகி ரூபங்கள் மாறும். இதுக்கெல்லாம் மூலம் யாரு? நமது உயிர். ஆனால் செடி கொடிகளுக்கு அணுக்களின் மோதல் இயக்கம். ஆக அணுக்களின் தன்மை உயிரணு நுகரப்படும் போது ஜீவாணுவாக மாற்றுகின்றது. ஆகையினாலே இது இப்படி நாம் மாற்றம் அடைந்து வரும்போது உயிர் ஒளியானது மனிதன் இதை உடல் உள்ள அணுக்களை எல்லாத்தையும் விண்வெளியில் ஆற்றலை எடுத்து உயிர் எப்படி உயிர் துடிப்பானதோ இதே போல அணுக்களை பெருக்கிக் கொள்வது. அப்படி பெருக்கிக் கொள்ளும் போது இது இந்த உயிருடன் ஒன்றி விண்ணில் வரக்கூடிய விஷத்தை உமிழ்த்தி ஒளிக்கதிராக மாற்றும். அப்படி அடைந்தவன் பிறகில்லாத நிலை. அப்படி அடைய வேண்டும் என்றால் கணவனும் மனைவி ஒன்று சேரும். ஆண் பெண் என்ற நிலை இல்லைன்னா எதுவுமே உருகிறார். தனித்து ஒன்று இருக்கிறதுனா வளர்ச்சி இல்லை, அது மற்றொன்றுக்கு இரையாகுமே தவிர அது தன்னலைகள வளர்ச்சி இல்லை. ஆக ஆண் பெண் என்ற நிலை வரும்போது தனக்குள் இரையாக்கி தன் இனத்தை அது உருவாக்கும், இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. இப்ப நம்ம உயிர் ஆண் பெண் என்ற நிலையில் தான் இயங்கும். நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தின் நிலையில் இன்றைக்கு ஜாத குறிப்பிலை சொல்லுவாங்க, ஒரு நட்சத்திரம் இல்லை. இன்னைக்கு நம்ம உயிர் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் என்று சொன்னால் அது கார்த்திகை நட்சத்திரம் முன் பண்ணி கொண்டது ஆண்பால். அதுல ரேவதி நட்சத்திரத்தின் இணைந்தான் அது பெண்பால். இது ஆண் என்ற உருவத்திற்கு ரேவதி என்ற நிலைகளை இதுல சுக்கிலத்தின் உணர்வுகள் பெண்பால் என்ற நிலை உருவாக்கும். ஆக ஆண்பால் என்ற நிலைகள் விந்தினை உருவாக்குனர். இந்த சுக்கிலமும் ஆண்பால் பெண்பால் என்ற உருவாக்கப்படும் போது ரெண்டு இணைந்து ஒரு தன் இனத்தின் தன்மை எதுவும் அது உருவாக்கும், அணுக்களை உருவாக்கும்.
இப்ப பெண்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாக போகும்போது அமில சக்தி அதில் உறுப்புகள் மாற்றம் இருக்கு. இப்ப விஞ்ஞான அறிவு கொண்டு பெண்பால் என்ற உணர்வுகளை இதில் சேர்க்க போகும்போது இது உணர்வுகள் பெண்பால் ரூபமே மாறும். பெண்களை மாத்துறாங்கல்ல, இதே போல ஆண் எலியை பெண் எலியா மாத்துறது, பெண் எலியை ஆண் எலியா மாத்துறதும் செய்யறாங்க. இப்ப இந்த அமில சுரப்பிகளின் உணர்வுகளை எது அதிகரிக்கின்றோ அதற்கு தக்க உடல் அமைப்புகள் மாறுகின்றது. இப்ப அமெரிக்கால எல்லாம் இந்த விஞ்ஞான அறிவு என்ன செய்யறான், பெண்கள் வேலைக்கு போனா ஆண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கேன் விஞ்ஞான அறிவுல. இதெல்லாம் மிக அதிசயமா இருக்கு. இன்னைக்கு ஆண் என்ன செய்ய நான் எப்படி பெண்ணாகணும்னு விரும்புறான். ஆக இந்த உணர்வுக்கு ஒப்ப அந்த அமில சக்தி எதுவோ அந்த எண்ணங்கள் தோணும். இப்ப விஞ்ஞான அறிவுக்கு இது அடிபடுறான், உணர்வை இப்ப மாத்திரம். இன்னைக்கு விஞ்ஞான அறிவுல போகுது. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஆண்களா இருக்கக்கூடிய பெண்முகம் கொண்டாங்க. இந்த உடல் விட்டு போனவருக்கு பூசியா புழுவா பிறந்தாலும் அடுத்து என்ன செய்வாங்க, பெண்முகம் கொண்டாங்கன்னா அவங்க பெண்ணுடைய இனத்தை தான் சொல்வாங்க. அடுத்தவர்கள் பெண் உறுப்பு அந்த அமில சக்தி அதிகமா இருக்கும். அதே சமயத்துல ஆண்களா இருக்கிறாங்க, இது பெண்ணு என்பது அது பெண்கள் ஆண்களை பற்றி அதிகமா இருக்கால் அது ஆண் ரூபத்தை கொடுக்கும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை. நாம நினைக்கிறோம் நம்ம இன்னைக்கு பெண்ணா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆணா இருக்கிறோம்னு நினைப்போம். இப்படி எல்லாம் உணர்வுகள் கலவி நிலையில் இந்த உயிருடன் எது ஒன்றுதான் அந்த அணுக்களின் பெருக்கங்களும் மாற்றங்களும் வரும். இதையெல்லாம் நீங்க அநேகப்ப நம்ம சொல்றோம். இதை நீங்க எல்லாம் எடுத்துக்கொண்டேன்னா குருநாதர் எனக்கு எப்படி காமிச்சு கொடுத்தாரோ அதையெல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். இந்த உணர்வு அணுக்களின் செயலங்களை அதை இணைவதை எப்படி இணைகின்றது, எப்படி ஒரு மாற்றுகின்ற நிலையை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த வளர்ச்சி நாம் சென்றதனால் அதை பார்க்க முடிந்தது. அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த வித்தை வளர்த்துட்டீங்கன்னா நீங்களே அதை பார்க்க முடியும். சொல்றது ஆகையினாலே இந்த இயற்கையின் நீதிகள் இருக்கு. ஏனென்றா இது எப்படி மாறும் அங்கிற உங்க சந்தேக எதைகளை இது பொதுவான விதிகள். இதுல எப்படி எல்லாம் உருமாற்றங்கள் ஏற்படுகின்ற பொது விதிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து ஒருவருக்கு ஒருவர் நீங்க நல்ல குணத்தோட இருக்கிறீங்க, சண்டை போடுறவங்களை கூர்மையா பாக்குறீங்க. இந்த உணர்வு நல்ல உணர்வோட சேர்ந்துருச்சுன்னா என்ன செய்யுது, அந்த சண்டை போடுறவங்க முகமெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட முகத்தினுடைய மாற்றமே வரும். பார்க்கலாம். இன்னைக்கு மொழிவாரி நம்ம பேசுறோம். கன்னடம் பேசுறவங்க முகத்துல பாருங்க ஒரு வித்தியாசமான தோற்றம் வரும். கேரள மலையாளம் பேசுறவங்க முகத்துல பாருங்க அவங்க அடிக்கடி அது மாதிரி பேசினா அதுல மாற்றம் வரும். இப்ப தமிழ்ல இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா மெட்ராஸ்ல பேசுற தமிழ் பேசுறவங்களுக்கும் இன்னைக்கு நம்ம இது மதுரையில பேசுறவங்க தமிழுக்கு வித்தியாசமா. இதுல மதுரையில பேசுற தமிழுக்கும் இந்த திருநெல்வேலியில பேசுற முகங்களை பாருங்க. இந்த தமிழ் ஒளிகள் அந்த நாள சுருவிகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முகமே மாற்றமா இருக்கும். நீங்க தெற்குத்திக்காரங்களான்னு கேட்டு போடலாம், நீங்க மதுரை வட்டமான்னு கேட்டுக்கலாம், நீங்க தஞ்சாவூர்காரரான்னு கேட்டுக்கலாம், நீங்க மெட்ராஸ்காரரான்னு கேட்டுக்கலாம். இந்த ஒளியின் ரூபத்துக்கு முதல்ல பார்த்தா அவங்க பேச வேண்டியதில்லை. அவங்க முகத்தை பார்த்தாலே மெட்ராஸ்காரர் அர்த்தம் போடுறது சொல்லுவதாச்சு. அந்த உணர்வு ஒளிகளுக்கு ஒப்ப இந்த தசைகள் அமைப்பும் கண் விழிகளின் பார்வையும் அதே முகத்தின் தோற்றமும் இருக்கும். இதெல்லாம் உணர்வும் ஒளியலை சொல்றோம். இதே போல இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யானைக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யானைக்கும் வித்தியாசம் இருக்கு. அத மிருக இனங்கள் அதிகமா இருக்கு, அதனுடைய பார்வையிலும் அதிகமா இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தலை சிறுத்தும் காது பெருத்தும் இருக்கு. ஆக நம்ம நாட்டுல உடல் பெருத்தும் காது சிறுத்தும் தலை பெருத்தும் தும்பிக்கை பெருத்தும் இருக்கு. ஆனா இதற்குண்டான ஞானம் அதற்கு இல்லை. இது மனிதனுக்குண்டான ஒத்த நிலைகள் இருக்கு. அந்த யானைகளுக்கு நம்ம யானைகளுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குண்டான நிலைகள். இப்போ கருவிலே விளையப்படும் போது ஒரு புலியை மனிதனுடைய உணர்வை சரிக வைத்தால் இந்த உணர்வின் தன்மை வந்துவிடும். ஆனா மனிதனுக்கு ஒத்த நிலைகளை இன்னைக்கு மனிதன் அதை மாற்றி அமைக்கிறான். ஒரு காக்காய் இவன் கண் கொண்டு குஞ்சிலிருந்து பார்த்து அந்த உணவின் தன்மை எது என்றால் பதிவாகிட்டு இவன் சொல்றதெல்லாம் கேட்கும். ஆக இந்த மனிதன வளர்ச்சி என்ற உணர்வு ஒளிகளை எழுப்பும் போது அது பதிவாகி நினைக்கொண்டது. இப்ப மேல நாட்டுல விஞ்ஞான அறிவுப்படி செய்யறான், அதுக்கு வேண்டிய உணவும் உடையும் கொடுக்குறான். இப்ப நம்ம நாட்டுல என்ன செய்யறாங்க, யானைக்கு தன் உடல்ல வேர்வை தேய்ச்சி யானைக்கு கொடுத்துருவான். அதை கொடுத்த உடனே இவனுடைய மனத்தின் வந்து இவனை ஒத்து வரும், இவன் சொல்றதை கேட்கும். ஆகவே யானைகிட்ட பழகிறவன் அந்த யானை வாசனை இவன் நுகர்ந்துருந்தானா அடுத்த யானைகிட்ட போனா இவன் விடும். யானைகிட்ட பழகாத போற டப்புன்னு தட்டி இருங்க. இந்த வாசனை அதை கண்டுகொள்ளக்கூடிய நிறைய புதுதா யானைகிட்ட அடிக்கடி நீங்க போய் பழகணும். பழகின்ற அந்த மனம் இருந்தா அதுல நீங்க எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த உணர்வு அறியக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு யானை மாவட்டம் இன்னொரு யானைகிட்ட போகலாம். யானை இல்ல மாவட்டம் நல்லா நீங்க போனீங்கன்னா
அது உடனே அடையாளம் கண்டு தட்டி விடும். இதெல்லாம் இந்த உணர்வுடைய இயக்கங்கள், இந்த இயற்கை நிலைகள் இப்படி வாழும். அப்புறம் கேள்வி, உடலில் உள்ள ஓட்டைகளை மகரிஷியின் அட்சக்தி கொண்டு அடைக்க வேண்டும் என்று மங்குவரில் சுவாமி அவர்கள் சொன்னார்கள். விரிவான விளக்கம் அளிக்க வேண்டியது. உடலில் உள்ள ஓட்டைகளை மகரிஷியின் அட்சக்தி கொண்டு அடைக்க வேண்டும் என்று மங்குவரில் சுவாமி அவர்கள் சொன்னார்கள். விரிவான விளக்கம். நமக்குள்ள இருக்குது, அதுல இப்ப நல்ல குணம் இருக்குது, அதுல நீங்க வேதனைப்படுற உணர்வு அன்னைக்கு வந்துடுது. அப்ப அந்த நல்ல அணுக்கள் என்ன செய்து தன் உணர்வை எடுக்க முடியல, அதை வச்சுதான் நம்ம உடல் வளர்ந்துடும். இப்ப ஈரலோ தசையோ இதுகள்லாம் இந்த செல்லுகள் மாற்றம். அப்ப அந்த வேதனைப்படுற உணர்வு இதுக்குள்ள வந்துச்சுன்னா இது தடைப்பட்டு போகும். இது வளர்ச்சிக்கு அந்த உடனே இது அணுவா மாறிடும், அது மடிஞ்சிடும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த இடம் இதனுடைய ஆக்கிரமிப்பு வந்தோன்னா அப்ப அதனால் உருவாக்கப்பட்ட தசைகள் இந்த டிபி இது போன்ற நிறைகள்லாம் எப்படி இதாகுதோ அதுல இப்ப என்ன செய்யறாங்க, விஞ்ஞான அறிவை கொண்டு செப்டமேஷன் இதற்கு எதிர்மறையான அணுக்களை செலுத்தி உண்டாக்குறாங்க. அப்ப இதோடைய மலத்தாமையை அதிகமாக்கப்படும். இது அது எதிர்நிலை ஆகுது. 1-2 தொக்கி இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன செய்யுது, அதுக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அந்த அணுக்கள் வளையுது. இல்லைன்னா ரொம்ப போன்ல ரொம்ப எதுவும் மடிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் தவிடு மாதிரி ஆயிப்போம். இதே மாதிரி நம்ம உடல்ல இன்னைக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம உடல்ல போய் புது அணுவா உருவாகும். அதை என்ன செய்யணும், இதுக்கு எதிர்மறையான அந்த அணு வளர்ச்சியை குறைக்கும். இப்படித்தான் சில மாற்றங்களாகி அதற்கு தக்க வேற சத்துள்ள அணுக்களை கொடுத்து இந்த அணுக்களை உருமாற்றம் செய்யும். பாருங்க, ஒல்லியா இருப்பாங்க, இந்த மருந்து சாப்பிட்ட ஒரு பாட்டு பார்த்தோன்னு புஷ்ன்னு வரும். இந்த நோயால இழுக்க போகும்போது இந்த உணவுடைய ரூபங்களே வேகமா மாறும். ஆனால் அது சரியான ரத்த சத்து இருக்காது. இந்த அணுக்கள் வளர்ச்சி தொகன்னு வந்துடுவாங்க. அப்புறம் அதை அடக்கிறதுக்கு வித்தியாசமான நிலைகள் வரும். இதையெல்லாம் ஒரு உணர்வின் அணுக்கள் நம் உயிர் வளர்ப்பும்போது அணுக்களின் உணர்வுகளை மாற்றி அதுக்கு தக்க அதனுடைய மலம் நம் சரீரம் ஆகுது. அதனால நாம் என்ன செய்யறோம், இப்ப நாம சுவாசிக்கிறோம், நம்ம மகிழ்ச்சியின் அலுவலர் போகும்போது நமக்கு பகமையான உணர்வுகள் இருக்குதுல்ல, இது போன உடனே இது அடைக்கிறது, இது முன்னணியில் இருக்குது. அப்ப நாம அடிக்கடி மகிழ்ச்சியின் சக்தியும் இது பெரும், இது உள்ளுக்கு அடங்கிய பெறும். இப்ப பாறைகள் வருது, வரப்போகும்போது என்ன செய்யுது, மேல இந்த வரை துகள்கள் வருது, பூமியில என்ன செய்யுது, நடுவெப்பம் அடையுது, இருக்கிற பொருள் எல்லாம் வேக வைக்குது. வேக வச்சு கலந்து வெளியில வர போகும்போது இந்த உஷத்தினால சிறுக சிறுக வெடிப்பாகும். அதன் வெளிப்படி சந்தில வரும். சந்தில வரப்போகும்போது இதற்கு தக்கவாறு சில இதுகள் ஆன ஒருபாடு அந்த இது அதுல இருந்து வரக்கூடிய வெப்பமும் இதுக்கு போகும்போது சில படங்கள்ல இடங்கள்ல தங்கமாகும், சில இடங்கள் உரோனியமா மாறும். இப்படி சில அடுக்கடுக்கு வரிசையில் வரப்போகும்போது இந்த பாறைகள் குப்பாகும். இப்ப கடல் உப்பு நீர், அதுல உள்ள பாறைக்கு மத்தியில நல்ல நீர். ஆக இந்த உப்பு நீரை அது வடிகட்டி தனக்குள் எடுத்துக்கொண்டு நல்ல நீரா கொடுக்கும். இப்ப ராமேஸ்வரத்தில் பாருங்க ஒரே கிணறு. இந்த பாறைகள் இருக்கும்போது இந்த பாறைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வடிகட்டும் போது ஒரு கிணறுல 4 விதமான தண்ணி இருக்கும். இதுங்கெல்லாம் அன்னைக்கு ஞானிகள் கண்டு கொண்டது. இதே மாதிரி சில இடங்கள்ல கந்தக தண்ணி உண்டு. கீழே அடியில் என்ன செய்யும்னா வெப்பம் உருவாகும். அது உதாரண ஏற்பாடு நினைச்சு கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த சுடுதண்ணி நினைச்சு சுடுதண்ணி கிணறுல பார்த்தோம்னா இது ஆழத்துல இருந்து அந்த வெடிப்புகள் அது நடு மையமான நகல் கொதிகளை நாக போகும்போது அதுல இருந்து வெடிச்சு வரும் கந்த அமிலங்கள் வரும். அப்ப அந்த கந்தக அமிலங்கள் ஏற்பட்ட உடனே ஜூடாக இருக்கும். இதை நினைச்சு கொதிகலனாக நீங்க ஒண்ணுமே ஓட்டப்பட வேண்டிய நேரத்துக்கு மேல அந்த தண்ணி வரும். இதெல்லாம் சுடுதண்ணி கிணறுன்னு சொல்லுவாங்க. இது நாம கணேசபுரிக்கு போயிருக்கும் போது இது சுடுதண்ணி எப்படி வருது, மலை மேல எப்படி வருது, இதனுடைய தாம்பரம் என்ன அப்படிங்கறதுக்காண்டு என்னை பாக்குறதுக்கு அது ஒரு மாசம் அங்க கேம்ப் இருந்து வந்து அதுல இதுல இருந்து ஒரு குழாய் வச்சு இங்க தொட்டி கட்டி இருப்பாங்க. முதல்ல லேசான ஜூடு இருக்கும், 2வது ஒரு ஜூடு இருக்கும், 3வது ஒரு ஜூடு இருக்கும். இதுல குளிச்சிட்டு போனாலே அதுல உங்க உடம்பே தாங்க. இப்படி அங்க கணேசபுரியில இவர் நித்யானந்த சுவாமி அந்த சமாதி வச்சிருக்கிற ஆசிரமத்துல இதை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் அவர் ஏற்கனவே நித்யானந்த சுவாமிகள் அந்த மலைப்பகுதியில் குகைகள் எடுத்து இதுக்காண்டி பல ஜபங்கள் எடுத்து யாரும் வரக்கூடாது கண்டு படுத்துதான் உள்ளுக்கு போகணும். இந்த மாதிரி அந்த ஏரியாக்கள்ல பார்த்தோம்னா பெரும்பகுதியான குகைகள் உண்டு. இதுக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்துட்டு படுத்துதான் போகணும், உள்ளுக்க நின்றுதான் இருக்கணும். வெடிக்கு 1-2 போறதுனால பெரிய சிரமம். அதுக்குன்னு ஒரு செண்ட அறை இருக்கு. குனிஞ்சிட்டு அந்த பக்கம் மரத்தை போன அப்புறம் மூடும்.
அதை இதுக்காண்டி ஒரு வாதையை வச்சு இப்படி வளர்ந்தவங்களும் உண்டு. சில நேரங்களில் காலை எழுந்து சாயங்காலம் வெள்ளம் இருக்கும், வெயில வந்து அந்த புலிகள் அங்க வாசகம் ஜாஸ்தியா இருக்கும். இது நுகர்ந்து வந்து தனக்குள் பிடிச்சிடாதபடி இப்படியும் ஒழுங்கி இருக்கிறவங்களும் உண்டு. இதெல்லாம் அந்த ஏரியாக்கள் மரப்பகுதியில் தான் பார்த்துட்டு வந்தது. சில பகுதியில் எமயமலை மறைகள் எல்லாம் இதே மாதிரி உண்டவங்களும் மண்ணுக்குள்ள இதை மூடி இதே ஜபத்தை சரிவுண்டு உள்ளது பதவி உண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எத்தனை அவங்க பிராக்டிக்கல பொறுத்து. அப்புறம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி அந்த அண்டத்தில் இருக்கிற சக்தி நம்ம உடம்பில் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறது விளக்கம் வேணும். அண்டம் என்பது அகண்ட அண்டம். இப்ப நாம் பிரபஞ்சம் என்பது நம்ம சூரிய குடும்பம். இப்ப நாம் நூலாம்படை எப்படி இதாகுதோ நட்சத்திரங்கள் அமில சக்தி வந்தது. அது என்ன செய்யுதுன்னா அதுல இருந்து அது சுழற்சியில வெளிப்படும் போது நூலாம்படை போல அந்த இதுகள் விரிவடையுது. அது விரிவடை போகும்போது இது நமது சூரிய பிரபஞ்சம் சுத்த போகும்போது அதுல மற்ற அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய துகள்களை சேமிச்சு இது பால்வெளி மண்டலங்களா இருக்கு. இதுல கார்த்திகை நட்சத்திரம் முன்னாடி இருக்குது, அதுக்கு அடுத்த நட்சத்திரம் 27 நட்சத்திரம் கீழ் வரிசையில் இருக்கும். பல மைல் தூர வித்தியாசத்துல இது கீழே இருக்கு. இப்ப வித்தியாசத்துல இருக்குன்னா சூரியனுடைய சுழற்சி வேகத்துல வந்தது அது ரொம்ப பின்தங்கி வரும். ரெண்டாவது அதை காட்டிலும் பின்தங்கி வரும். மூணாவது அதை காட்டிலும் பின்தங்கி வரும். இப்ப சூரியன் ஒருத்தி இருக்க போகும்போது கோள்களும் இதே மாதிரிதான் வார வித்தியாசங்கள் வர்றது, சில வித்தியாச மாற்றங்கள் ஏற்படும் இதே மாதிரிதான். அதனால இப்படி வரப்பட போகும்போது பிற மண்டலங்கள் வரக்கூடிய தோள்களை இதில் ஒட்டிக்கிடும். அப்புறம் இதுல சுழற்சி ஆகும்போது பால்வெளி மண்டலமாவது தோஷிகளாகும். அதற்கு அடுத்து இன்னொரு நட்சத்திரம் எடுத்திருக்கும். இது இடைமறி பிறப்போம். இதுக்கு அதுக்கும் 2 கலவைகள். இப்படி இந்த 27 நட்சத்திர கலவைகள் தூசிகளாக வருவதுதான் இடமறித்து முதல்ல வரக்கூடிய கேது விஷத்தன்மை எடுத்துக்கொள்ளும். பின் இதோட நிலைகள் ராகு இப்ப நம்ம தொழிக்கு அது கலவையாகி மாற்றங்களை அனுப்பி வைக்கும். மற்ற ஒவ்வொரு அணுக்களையும் இந்த விஷத்தன்மையுடைய உணர்வு கலவையாகி எந்த அணுக்களையும் எதை உருவாக்கக்கூடிய தன்மை பெறும். இப்ப இந்த கலவைகள் வரப்படும் போதுதான் இந்த உணர்ச்சியில் மற்ற கோள்களோட கலக்கப்படும் போது ஒவ்வொன்றும் மாற்றங்கள் ஏற்படும். இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த சூரியனுக்கு வரப்போது இந்த விஷத்தை தூக்கி எறிஞ்சிடும். தன் உணர்வின் தன்மை ஒளிய பாதரசமா மாற்றும். முதல்ல இது அமிலமாக இருந்ததுதான் நட்சத்திரங்கள். இதே நிலைகள் வரப்படும் இதனுடைய உணர்வுகள் மாற்றமாகி இதை பாதரசமா மாற்றும் நிலை வரும். ஆக முழுமையான விந்து இந்த உலகை உருவாக்குவதற்காக மூலமாகி அதுல வரக்கூடிய எடைக்கூடிய நிலைகள் வரப்போகும்போது தள்ளும். பால்வெளி மண்டலத்தில் எடக்கூடியது இது வரப்போகும்போது என்ன செய்யுது? இந்த பாதரசமா உருவாகும். சூரியனுடைய வெளியாக ஒவ்வொரு அணுவின் தன்மை ஒவ்வொரு தகுந்த மாதிரி அதை உமிழ்த்து வெளியில வரப்படும் போதுதான் பிற மண்டலங்கள் இழுக்கக்கூடியதை என்ன செய்து எதிர்நிலையில் மோத போகும்போது சூரியனுக்கு வெளிப்புறத்துல இது மோதல் ஏற்படக்கூடிய வெப்பம் தான் அங்கு சூரியன் குளிர்ச்சியானது. சூரியன் அருகிலே பல லட்சம் அதாவது பல ஆயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இந்த மோதல் நடக்குது. இதுல வெப்பமாகி கெட்ட வெப்பம் தூக்கி எறிஞ்சிடும். இப்ப நாம ஒரு துணியை நீங்க வைக்கிறீங்க, அதுல பெட்ரோல் வந்துகிட்டே இருக்கும். அதுல பெட்ரோல் வந்துகிட்டே இருந்தோம்னா அதுல நெருப்பு வச்சோன்னா வந்துட்டு மேல அந்த புசு புசுலாம் கறிட்டு ஒரு செகண்ட் நின்றா போறோம். இது அப்புறம் கறி போடும், துணியே கறி போடும். இது பெட்ரோல் வச்சு மேல எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இது ரோலிங் ஆக ஆக இதுக்குள்ள வந்து நான் சீட்டு இதே மாதிரி சுழற்சி நேர்மையில் அடிச்சு வீசின உடனே அது மற்றவர்களை எடுத்து விதைக்கி விஷத்தன்மையை நீக்கிடும். அதை விஷத்தன்மை நீக்கும் போது அது மோதல் வரப்போகும்போது அதில் ஒரு ஈர்ப்பு தன்மை வரும். இதான் காந்தம். இதை இழுத்து கொண்ட பின் இந்த விஷத்தின் தன்மை இதோட கலந்து வெளியில வரப்படும் போதுதான் எலக்ட்ரிக் அது ஒரு இயக்க சக்தியாக அணுவா மாறும். சொல்றவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தா பரவாயில்ல. இது மெய்ஞான பாடம். இப்ப இதைத்தான் குருநாதன் இந்த பாதரசத்துடைய நிலைகளை எடுத்துக்காட்டி அது மற்ற பொருளோடு சேர்க்கும் போது எப்படி திடப்பொருளாகுது, இன்னொரு பொருளை சேர்த்தனே இதை ஆவியா எப்படி போகுது, இது ஆவியான போனப்ப இந்த பொருள் எப்படி இணையுது. இதுதான் பைத்தியாசனமா என்ன செய்யறாங்க, வாதத்தை உருவாக்கப்பட்ட பச்சளை எல்லாம் இதுக்குள்ள சேர்த்தோன்னே இதுலயும் பாதரசம் உண்டு. ஒவ்வொரு செடிகளிலும் கொடிகளிலும் உண்டு. அதை இழுத்து வச்சுக்கொண்ட இந்த இதுகள்லாம் எடுத்த உடனே இதை சேர்த்து இணைச்சி அது தங்கமா மாத்திரம். இதன் தங்கத்தை சேர்த்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப மனித உடலுக்குள் எத்தனையோ உணர்வுகள் உண்டு.
அப்ப இத்தனை விதமான தாவர இனங்கள் சாப்பிட்டு போட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுல என்னென்ன நிலைகளை நீ எண்ணிட்டு இந்த உணவின் தன்மை உமிழ்நீரை நீ கூட்டு என்னை தங்கஞ்சிய சொன்னது. பாதரசத்தை குழந்தை ஈயம் குழந்தை கொண்ட வச்சு சொன்னார். அந்த ஈயத்தை கொண்ட உடனே சில பொருள் எடுத்த உடனே அதுல இந்த பாசான கல்களை போட்ட உடனே தண்ணியா கரையிடும். ஒரு ஈய கரைந்தை கொண்டு வர சொல்லாங்க, இதை கொண்டு வர சொன்னார். அது வந்து வெள்ளி எட்டை காரி எட்டை கொண்டு வர சொன்னார். அதுல இந்த விஷத்தன்மையை கொண்டு வரது கலக்கணும்னே அது ரசமா மாறிடும். குழம்புலன்னு குழம்பு மாதிரி ஆயிடும். அது குழம்பு மாதிரி ஆன ஒரு பாடு ஒரு கரண்டி வச்சு அங்க இருக்கிற குப்பை சட்டை எட்டை எல்லாத்தையும் போட்டு எரிக்க சொன்னார். அது எரிச்ச உடனே தகதகதகன்னு இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள்லாம் ஆவியா போயிடும். அதுல இருக்க இந்த பாதரசம் மாதிரி இது மிஞ்சுது காரியத்தில். பல பொருள் ஆனோடனே அப்படி பாதரசம் மாதிரி இருக்கு. அது வேக வேக இந்த உணர்வுகள் அதிகமா இருக்கும். கடைசியில் இது எப்படி நெருப்புல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஈயமா இருக்கனால நிற்கும். ஈயத்தை வேக வச்சோம்னா அது பழைய இந்த நெருப்பு மாதிரி தெரியும். எப்படிதான் இருக்குன்னாரு தகதகான்னு இருக்குங்க. நல்லா தகதகான்னு இருக்குன்னு விட்டார் ரெண்டாயிட்டு. அப்புறம் நான் எப்படிடா இருக்குன்னு தகதகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தகதகான்னா என்னென்ன தங்கமா இருக்கணும் அப்படி போட்டு விட்டாரு அப்படின்னு அதை துப்புனாரு. இது எனக்கு தெரியாது. அப்படி தூண் துப்புனா இந்த எச்சி அவருக்குள்ள இருக்கு இந்த தங்க மாதிரி சொல்ல சொல்லிட்டு அந்த உணர்வை எடுத்து அது மேல துப்புறாரு. அது சரி போய் மூடுறா அப்படிங்கிற பார்த்தானே தங்க கட்டியாரு. இதுல இத்தனை வேலை இருக்கும். அப்புறம் அவரை சொல்ல சொன்னதுக்கு இதெல்லாம் இந்த உணர்வை ஊட்டி ஒவ்வொரு அறிவையும் கொடுக்கிறார். உடனே இங்க கொண்டு தங்கத்தை கொண்டு கொடுக்கறானே எங்க அப்பா கொண்டு விட்ட உடனே ஒரு ஆசாரியர் ஒருத்தர் நல்ல வராட்சி பாருங்க. அதான் 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 நாய்னா நீங்க கிடைச்சி நம்மகிட்ட அவர் வாயே வர மாட்டேன் கிடைச்சிச்சு. நீங்க எப்படி எதிரை செய்ய கொஞ்சம் செய்ய நான் பாட்டு விட்டு விளாசலாம் பெரிய கட்டணம் இன்னும் கொஞ்சம் செம்பை சேர்க்கணும். அப்புறம் இன்னொரு நகை கடையை கொண்டு போன உடனே நீ அந்த கிழவங்கிட்ட சுத்தி இருக்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு நீ கொண்டா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிறாங்களா பார்த்தோன்னா வந்து கொண்டு கொடுத்தாங்க. கொண்டு அதை கொண்டு விட்டுட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே ஆனா அவர் என்னென்ன வேலை செய்தாருங்கிறது முதல்ல ஏன்னா அவர் உணர்வு ஊற்றாரு. இதுல என்னென்ன நிலைகள் அதான் தங்கமா இருக்குன்னு அந்த உணர்வை அதுக்குண்டான கலவைகள் என்னென்ன உணர்வு உமிழ்நீர் கொடுக்குது அதுல துப்பும்படி செய்யறாரு. ஏன்னா இத்தனையும் சாப்பிட்டு வந்துருக்கிறோம். அது எதை கலக்கணும் இந்த உமிழ்நீர் சொல்லணும்னு அதுல பட்டோன்னு எப்படி திரவத்தை ஊத்துறோமோ அந்த கலர் சேஞ்ச் ஆகும். உயர்ந்த தங்கமா இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க உருட்டி கழிட்டு என்னென்னமோ பாக்குறாங்க. கடைசியில தங்கத்தையும் கலந்துக்காங்க மறுபடியும் திரவத்தை தங்கம் மட்டும் இதெல்லாம் கரங்கி போயிடும். நம்ம பின்னாடி சுத்தனவங்க யாராலும் வரும் கொஞ்சம் காட்டி கொடுங்க உங்களுக்கு ஓடி கட்டா அப்படின்ட்டு. அப்புறம் இத மாதிரி செய்யிட்டு அதுக்கும் இவர் பச்சளை எடுக்கிறது என்னென்ன இடங்கள்ல என்னென்ன மாதிரி இடங்கள் குப்பை எடுத்து வேக வைக்கிறது இதுல கேஸ் பாமா இருக்கும். மொத்தமா போட்டு தான் நிறைய சரி யாரும் பார்க்க முடியாது. அவர் எங்கெங்கெல்லாம் போய் அல்ல சொல்றாரு மறுபடியும் நான் அதை எடுத்தேன். அவர் சொன்ன மாதிரி சில உணவுகளான துப்புனேன் தங்கமாய் போச்சு. 2000 கொண்டு போன உடனே அந்த கட்சியை பார்த்த உடனே சொல்றாங்க அடா தினம் இவ்வளவு கொண்டு கொடுத்தா போறோங்க. அப்புறம் பிடிச்சாரு குருநாதர். அவன் தினம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. அவன் ஆசையை ஊட்டி விட்டு அவன் யோஜனை சொல்றான் நீ மனசு தங்கமாக்கி சொன்ன நீ இதை போய் தங்கமாக்குறியா ஆசையை விட்ட நீ தங்கத்தை செய்து எங்கடா போற. ஒவ்வொரு உணர்வையும் அது மங்காத நிலைகளுக்கு உனக்குள் உருவாக்கணும்னா இந்த உணர்வு உமிழ்நீரா மாற்றி அதனுடைய உணர்வு ஏற்கனவே அந்த தாவர இடத்துக்கு போட்ட உடனே தங்கமா மாறுது. எல்லாம் சாதாரணமா நல்ல ஒவ்வொரு இதெல்லாம் அடி வாங்கிதான் கத்திருக்கிறேன். அவனை இந்த மாதிரி சொல்லணும்னா அப்புறம் கடையில கொடுத்தோன்னு கொண்டாந்து எல்லாம் இட வழியில வந்து காசை வாங்கிடுவார். முதல்ல கொடுத்தது 1,000 ரூபா கொடுத்தாரு. 2வது கொடுக்க போகும்போது சுத்தமா நீ போய் செய்ய ஏமாச்சிருக்க இது மாதிரி உனக்கு இல்ல காசு இல்ல போ அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. கொடுத்ததோட மட்டும் இல்ல அடி வேற நீ திருடண்டா அப்படிங்கிற நீ ஏமாத்தி நீ தங்கமா செய்ய தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறேன் மனசை தங்கமாகிட போட அப்படின்னா இந்த மாதிரி ஏன்னா குருநாதர் இப்படி எல்லாம் உணர்வுகள் நுகரப்படும் போது உமிழ்நீர்கள் எப்படி சொல்றது. இப்ப நீங்க வேற ஒன்றும் வண்டி இல்ல நீங்க மாங்காய் சாப்பிட்டு இருக்கிறீங்களா வெயில் காலங்கள்ல எப்படி இருக்குங்க உங்க எச்சி எப்படி ஓடுதுங்க
அதே மாதிரி அந்த லேசா அந்த புளிப்பு கலந்து வரும். இப்ப இந்த சொல்லு சொன்னோன்னு இந்த உணர்வு நுகரப்படும் எப்படி உமிழ்நீரா மாறுதோ இதே மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள் நாம் நுகரக்கூடிய உமிழ்நீரா மாறும். நாம் உணவாக உட்கொள்ளும் போது நீ சங்கடம் வெறுப்பாடை சேர்த்து பாருங்க, நீ சரியா ஜீரண சக்தி ஆகும். விஷத்தன்மையில் அதுதான் பேசும்போது உயர்ந்த ஞானத்தோட பேசுவீங்கன்னா இது ஒரு நல்ல மல்ல உங்களுக்கு சக்தியாகும். அவன் அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணா இதை பண்ணா அப்படி பண்ணா நீங்க வேதனையும் சோர்வோட நீங்க சாப்பிட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எதிரியான அணுக்கள் உருவாகி நோயாக உருவாக்கும். சொல்றது உங்களுக்கு இது நாம் சாப்பிடும் ஆகாரத்தோட சேர்த்து உமிழ்நீர்கள் சேருகின்றது. அப்ப இந்த உமிழ்நீர் எதுவோ அதுக்கு தந்தம் இந்த ஆகாரத்தை மாற்றுகின்றது. இது ஒரு திரவத்தை பண்ணு. நீங்க கடினமான நிலையில் வேதனையை சலிப்போடு இருந்து பாருங்க, உங்க உணவை ஆகாரத்தை சரியா ஜீரணிக்காது. இதெல்லாம் நாம இந்த கேள்வி பதில் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மாற்ற முடியும். இன்னைக்கு எந்த இருக்காங்க புல்லு இருக்குல்ல, காட்டு புல்லு, அதை எடுத்து நம்ம வேக வைக்கும்போது அதுல வந்து ரசம் வரும். அது பெட்ரோல் மாதிரி தீய வச்சு பாருங்க எரியும். மனித உடலை வச்சோன்னு ஊடுருவி போகும். அதுல காலை ஏற விட்டோம்னா அது போராட்டம் செவிடாகி போகும். சில நேரங்கள் இன்னும் உடலே வெந்து போகும். சில புல்லுகள்ல சில வித்தியாசம் இருக்கு. மலைகள் வந்து புல்லு வந்து இறக்கி இது மேல்நாட்டுக்கு தான் கொண்டு போறாங்க. இதை எடுத்தோம்னா பக்குவம் பண்ணி வேற மருந்துகளுக்கு சேர்க்கிறாங்க. நம்ம நாட்டுல இங்கிருந்து இறக்கி கொண்டு போறோம். புல்லுக்கு வந்து டேங்கு கட்டி வச்சு தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சோம்னா வாழை வச்சு இறக்குறாங்க. இதே மாதிரி நீங்க சர்பத்துக்கு காய்ச்சல்னா இந்த மாதிரி வாழை வச்சு இறக்கி எசன்ஸ் இறக்குறாங்க. இதெல்லாம் அவ்வளவு பெருசு ஒண்ணும் இல்லை. இப்ப நாம எத்தனையோ வகையில எடுக்கலாம். நீங்க இதுக்கெல்லாம் போனோம்னா அது என்ன தீய வச்சு இருக்குது. நம்ம இதுல வந்து கரும்பு சாறு இருக்குது, அதுல பல மெட்டல்களை போடுறாங்க. அந்த மெட்டல்களை போட்ட உடனே என்ன செய்யுது, அதுல இந்த விஷத்தன்மையான நிலைகளை இருந்து பிரிச்சு எடுக்குது. மீண்டும் அதை வச்சு அதுக்கு வேண்டிய சில பொருளை போட்டோம்னா அதுல தைல சேர்த்து வந்து ஸ்பிரிட் தயார் பண்றாங்க. அதே இந்த ஸ்பிரிட் அதோட தாழ போகும்போது அதுல இருந்து என்ன பிளாஸ்டிக் தயார் பண்றான். இதுல உருவாக்குற இந்த கழிவு இதுல எண்ணெய் சத்து எடுத்தாச்சுன்னா இதுல என்ன செய்யுது, மக்கும் தன்மை வருது. ஆக இது என்ன செய்யும், மண்ணு கூட திங்க மாட்டேங்குது பிளாஸ்டிக். ஆனா இது கரும்பு சாத்துல இருந்து வருதான், அதுல ஜீனியா எடுத்துக்கிறோம், இதுல இதுகளை போட்டு பிரிக்கிறான், சில இதுகளை எடுக்கிறான். இது விஞ்ஞான அறிவில் இத்தனை நிலையில் வரும்.